அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபியோட கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூடிய சீக்கிரம் ஈஸ்வரி, பாக்கியா, ராதிகா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஆஃபீஸில் ப்ரெஷர் மேலே ப்ரெஷராக இருந்த நம்ம கோபி ஒரு பக்கம் பேங்க்குக்கு கட்ட வேண்டிய வட்டியும் கட்டாமல், இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்குமே ஒழுங்கான சேலரியும் கொடுக்கல அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே மனசொலைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெளியில் போங்க, என்னோட ஃப்ரெண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி செந்தில் வந்து செந்தில் கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த கம்பெனியை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தேன். இதை வச்சு தான் என்னோட குடும்பம், மனைவி, குழந்தைங்கன்னு எல்லாரோட லைஃப்பும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளமாக எப்படியோ கோட்டை விட்டுட்டேன். அதனால் ரொம்ப பெரிய இழப்பாயிடுச்சு. இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்கு கூட என்னால் சேலரி கொடுக்க முடியல. வேறு ஏதாச்சும் கடை வாங்கி தான் என்னால் திரும்ப இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சூழலில் வெளியில் கடை வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கம்பெனியை இன்னையோட க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்த ஸ்டாஃப்ஸ் முன்னாடி எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் இங்கே நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண அப்போ இருக்கிறீங்க, நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்தீங்க. ஆனால் என்னால் தொடர்ந்து இந்த பிஸ்னஸை இப்போ நடத்த முடியல. ஏதோ போதாத காலம் என்னால் இந்த கம்பெனி ரன் பண்ண முடியல. தயவு செஞ்சு உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நீங்கள் அந்த இடத்துல வேலைக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. உடனே அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து சேலரி 2 மந்த் 1 மந்த் 3 மந்த்னு பெண்டிங்லாம் இருக்குது, எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, கோபி வந்து எனக்கு 1 மந்த் டைம் கொடுங்க, கண்டிப்பாக 1 மந்தில் உங்களோட எல்லாரோட அமௌண்ட்டையும் நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண, உடனே அவங்க வந்து சார் நீங்கள் சொல்கிறபடி 1 மந்தில் கொடுக்கல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதை பார்த்து நம்ம கோபி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா நான் காலேஜ் முடிச்ச ஸ்டேஜ்லேருந்து என்னை எத்தனை கம்பெனி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, எங்கேயும் போல நான் ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, கடைசியில் இந்த பிஸ்னஸ் இப்படி திவாலாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வீட்டில் அம்மாவுக்கோ இல்லை ராதிகாவுக்கோ தெரிஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க, இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலடா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட வருத்தப்படுறாங்க. ஆனால் செந்தில் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத கோபி, இவ்வளோ நாள் நீ கம்பெனியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தானே கொண்டு போனேன், கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக யோசிக்கலாம், நீ ஒன்றும் கவலை விடு, வீட்டில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் மனசு கேட்காத கோபி வந்து இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மறைக்க போகிறாரு. அவர் மறைக்கணும்னு நினச்சாலும் விஷயங்கள் எல்லாமே நம்ம ராதிகாவுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்க போகுது. அதை எப்படி கோபி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.